61வது ശ്ലോകം. പയ ഫേന നിഭ പയ ഭേന നിഭഃ ശയ്യ ദാന്ത രുക്മ പരിച്ഛദാഃ. പയ ഫേന നിഭ ശയ്യ ദാന്ത രുക്മ പരിച്ഛദാഃ. ആസനാനി മഹാർഹാണി യത്ര രൗക്മാ ഉപസ്കരാഃ. ആസനാനി മഹാർഹാണി യത്ര രൗക്മാ ഉപസ്കരാഃ. പയഫേന നിഭാസയ്യ ദാന്താരുക്മ പരിച്ഛദാഃ. ആസനാനി മഹാർഹാണി യത്ര രൗക്മാ ഉപസ്കരാഃ. ராஜதானி ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யமா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐஸ்வர்ய சம்பத்து இருக்கிற அந்த ராஜதானிய வர்ணிக்கப்படுறது. பயசு ஜனனா பால் மாதிரி இருக்கிற தூ வெள்ளை கலர்ல இருக்கிற பேன நிபாகா. பேனம் ஜனனாக்கா நொரை, பாலோடு நொரை, பாலோடு நொரை மாதிரி, பாலோடு நொரைக்கி பயப்பேனம் அப்படின்னாக்கா பாலோடு நொரைக்கி நிபாகா ஈக்குவலாயிட்டு இருக்கிற ஷையாகா மெத்தகள், அதே மாதிரி அந்த மெத்தகளோடு கவரு, அதே மாதிரி தலகாணி எல்லாம் எத்ரா அந்த ராஜ கொட்டாரத்தில் அலங்காரமாயிட்டு இருந்தது. எங்கேயும் ஒரு சின்ன அழுக்கு கோடியும் இருக்கலை அப்படின்னு அர்த்தம். தாந்தாகா ஆன கொம்பினால இருக்கிறதும், ருக்ம பரிச்சதாக சொர்ணத்தால உண்டாக்கப்பட்டதுமான ஆசனானி உட்காரத்துக்கான ஸ்டூலு, சேரு, சோஃபா, கட்டில் எல்லாம் அங்கே இருந்தது. சொர்ணத்தாலையும் ஆன கொம்பினாலையுமாக்கும் அதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கு. மகார்ஹாணி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக்கும். அதெல்லாம் இவ்வளோவாக்கும் விலை அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ரத்னம், சொர்ணம், வைரம், வைடூரியம் இதாலெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பட்டு வஸ்திரங்களாலேயெல்லாம் உண்டாக்கப்பட்டதாக்கும் அந்த இருப்பிடங்கள் எல்லாம். உபஸ்கராகா வீட்டு உபயோக பாத்திரங்கள் எல்லாம் ரௌக்மாகா சொர்ணமயமாக்கும். சொர்ணத்தாலே இருக்கிற ஸ்பூனு, சொர்ணத்தாலே இருக்கிற கரண்டி, சொர்ணத்தாலே இருக்கிற டம்ளர், சொர்ணத்தாலே இருக்கிற டவரா, சொர்ணத்தாலே இருக்கிற தட்டுகள், சொர்ணத்தாலே இருக்கிற பாத்திரங்கள் இப்படின்னு அங்க எல்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி அப்படியே சொர்ணமயமாயிட்டு இருந்தது. அறுபத்தி 62வது ஸ்லோகம். யத்ர ஸ்படிக குட்யேஷு மகா மாரகதேஷு அப்படி இல்லைன்னா மகா மரகதேஷு ச மணி பிரதீபாக ஆபாந்தி லலனா ரத்ன சம்யுதாக. யத்ர ஸ்படிக குட்யேஷு மகா மாரகதேஷு ச மணி பிரதீபா ஆபாந்தி லலனா ரத்ன சம்யுதாக. எத்ர உத்தானபாத ராஜாவோடு கொட்டாரத்தில் ஸ்படிகத்தால இருக்கிற குட்யேஷு சுவருகள் இருக்கு. மகா மாரகதேஷுஜ நல்ல குவாலிட்டியில இருக்கிற பச்சை கலர்ல இருக்கிற மரகதத்தால இருக்கிற லலனாரத்ன சம்யுதாக அழகிகளோடு சேர்ந்து இருக்கிற மணி பிரதீபாக ரத்ன தீபங்கள் ஆபாந்தி அங்க ரெஃப்ளெக்ட் செஞ்சு ஜொலிக்கிறது. ராஜதானிய ஸ்திரீகள் ராஜதானி ஃபுல்லா விளக்கேத்தின்னு நிற்கிறா. அந்த விளக்கேத்துற அந்த ஸ்திரீகளோடு கூடிட்டு அந்த விளக்குகள் எல்லாம் அந்த ராஜ கொட்டாரத்தில் இருக்கிற ஸ்படிகமாக இருக்கிற அந்த சுவருகளில் ரெஃப்ளெக்ட் அடிக்கிறது. ஸ்படிகத்தில் ஸ்படிகம் அப்படிங்கிற கல்லுக்கு முன்னால் நம்மளொரு விளக்கு
பற்ற வச்சானா அந்த விளக்கு அப்படியே அதில் ரெஃப்ளெக்ட் அடிக்கும். அதே மாதிரி ஸ்படிகங்களாலியாக்கும் அந்த ராஜ கொட்டாரம் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ராஜ கொட்டாரத்தில் இருக்கிற சுவருகள் ஸ்படிகம் பதிச்சிருக்கா. அதே மாதிரி மரதக கல்லெல்லாம் அங்கே நல்லா பதிச்சு வச்சிருக்கா, வேல்யூபிளானது. அப்போ இந்த ஸ்திரீகள் விளக்கேற்றுறத அந்த விளக்கோடு கூடின அந்த அழகான ஸ்திரீகள் அப்படியே அந்த செவிரில் இன்னொரு விளக்கங்க ஏத்துறாளோ அவா அப்படின்னு தோணுற மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு பிரதிபலிச்சா. ரத்னமணிகளால் இருக்கிற தீபங்களை மாதிரி தேஜஸ் இருக்கிறவாளாக்கும் அந்த ராஜ கொட்டாரத்துக்குள்ள இருக்கிற அந்த புறத்தில் இருக்கிற ஸ்திரீ ஜனங்கள். அவ அந்த சுவருகளில் ரத்னமணி தீபங்கள் ஏத்துறத அந்த அழகிகளோடு தேஜஸோடு கூடிட்டு அந்த விளக்குகளோடு கூடிட்டு அந்த செவிரில் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு காணப்பட்டது. அப்போ அந்த செவிறுகளுக்கு ஜாஸ்தியான ஒரு அழகு அங்கே உண்டாகி வந்தது. ராஜகுமாரனோட வரவுக்காக அழகிகள் தீபம் கொளுத்தினா. அந்த தீபம் அந்த செவிறுகளுக்கு இன்னும் கொஞ்சம் அழக கூட்டிட்டு. 63வது ஸ்லோகம். உத்யானானி ச ரம்யாணி உத்யானானி ஜ ரம்யாணி விசித்ரைஹி அமரத்ருமைஹி உத்யானானி ஜ ரம்யாணி விசித்ரைரமரத்ருமைஹி கூஜத் விஹங்கமிதுனைஹி கூஜத்விஹங்கமிதுனை காயன் மத்த மதுவ்ரதைஹி கூஜத்விஹங்கமிதுனைர்காயன் மத்த மதுவ்ரதைஹி உத்யானானி ஜ ரம்யாணி விசித்ரைரமரத்ருமைஹி கூஜத்விஹங்கமிதுனைர்காயன் மத்த மதுவ்ரதைஹி. உத்யானானி ஜ பூந்தோட்டங்களும் இதே மாதிரி ரம்யாணி ரொம்ப ரொம்ப அழகாயிட்டு நல்லா ஜொலிச்சு நின்னுது. விசித்ரைஹி விதவிதமான ஆச்சரியகரமாயிருக்கிற அமரத்ருமைஹி தேவலோகத்தில் இருக்கிற விருட்சங்கள். தேவலோகத்தில் இருக்கிற விருட்சங்கள் எப்படியாக்கும் உத்தானபாத மகாராஜாவோட கொட்டாரத்துக்குள்ள வந்தது. காரணம் ஸ்வயம்புவ மனுவோடு புத்திரனாக்கும் உத்தானபாதன். இந்த மன்வந்தர அதிபனாயிருக்கிற ஸ்வயம்புவ மனுவோடு வம்ச பரம்பரையில இருக்கிற உத்தானபாதனோடு உத்தியானத்துல தேவலோகத்து விருட்சங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. விஹங்க மிதுனைஹி ஜோடி ஜோடியாயிட்டு தம்பதிகளாயிட்டு பறவைகளோடு கூட்டம் அந்த உத்தியானத்துல இருந்தது. கூஜது கலபிலா கலபிலான்னு சத்தம் போடுற அந்த பறவைகளால அந்த உத்தியானம் ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சுது. உத்தியானத்துல மரங்களொന്നും இல்லை, பறவைகளொന്നും இல்லைன்னா நமக்கு பார்க்கறதுക്കൊന്നും ஒரு சந்தோஷம் இருக்காது. இப்போ இந்த உத்தியானத்துல விவிதமாயிருக்கிற மரங்களும் செடிகளும் வள்ளி கொடிகளும் எல்லாம் இருக்கு. பலவிதமான பறவைகள் இப்படி கலபிலா சத்தம் போட்டு பறக்கிறது. இதெல்லாம் அந்த உத்தியானத்துக்கு அழக கூட்டுறது. மதுவிரதைகி தேன் குடிக்கிற வண்டுகள் மத்த உன்மத்தர்களாயிட்டு லஹரியோடு கூடிட்டு காயன் பாட்டு பாடுறது அந்த உத்தியானத்துல. அந்த உத்தியானத்துல ரொம்ப ஜாஸ்தியான அழகாயிருக்கிற உத்தியானமாக்கும் இது. அப்படி இருக்கிற உத்தியானம் இருக்கிற கொட்டாரத்துக்கு துருவகுமாரன் பிரவேசனம் பண்ணினார் அப்படின்னு இங்க வர்ணிக்கப்படுறது. எங்கேயும் பார்த்தானாலும் எல்லா இடத்திலையும் ஆனந்த அனுபவம் மட்டும்தான் துருவகுமாரனுக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. சங்கடமான எந்த விஷயமும் துருவகுமாரனோட கண்ணுல படலை. எல்லாம்
ஆனந்தமயமாயிருக்கு. இதெல்லாம் பகவானோட அனுகிரகத்தால உண்டான ஆனந்த நிகழ்வுகளாக்கும். 64வது ஸ்லோகம். வாப்யஹ வைடூர்ய சோபானாஹ பத்ம உத்பல குமுத்வதீஹி. வாப்யோ வைடூர்ய சோபானா பத்மோத்பல குமுத்வதீ. ஹம்ச காரண்டவ குலைஹி ஜுஷ்டாஹ சக்ர ஆஹ்வ சாரசைஹி. ஹம்சகாரண்டவ குலைர்ஜுஷ்டா சக்ராஹ்வ சாரசைஹி. வாப்யோ வைடூர்ய சோபானா பத்மோத்பல குமுத்வதீஹி. ஹம்சகாரண்டவ குலைர்ஜுஷ்டா சக்ராஹ ஜுஷ்டா சக்ராஹ்வ சாரசைஹி. ஹம்சகாரண்டவ குலைர்ஜுஷ்டா சக்ராஹ்வ சாரசைஹி. வைடூரியங்கள், வைடூரியங்களால இருக்கிற சோபானஹா, சோபானங்கள். சோபானம் சொன்னா படவுகள், கல்படிகள். வாப்யஹா பூந்தோட்டத்தில் இருக்கிற தடாகங்கள். அந்த தடாகங்களில் வைடூரியத்தால இருக்கிற சோபானங்கள் அந்த பூந்தோட்டத்துக்கு அழக கூட்டுறது. பூந்தோட்டத்துக்குள்ள ஒரு தடாகம் இருக்கு, அந்த தடாகத்தில் இறங்கறதுக்கான சோபானம் படிக்கட்டுகள் அப்படிங்கிறது வைடூரிய கல்லுகளால உண்டாக்கப்பட்டதாக்கும். அந்த வைடூரிய கல்லுகளால இருக்கிற அந்த சோபானம் இருக்கிற அந்த தடாகம் பூந்தோட்டத்துக்கு அழக கூட்டுறது. பத்மரம், பத்மம் சிகப்பு கலர் தாமரை, வெள்ளை கலர் தாமரை. உட்பலம் நீலத்தாமரை, அப்படி இல்லைன்னா நீல சங்கு புஷ்பம். குமுதம் இதீஹி ஆம்பல் பூ. பியூர் வயிற்றில் இருக்கிற ஆம்பல் பூ. இதெல்லாம் ரொம்பி வழிஞ்சதாக்கும் அந்த தடாகம். சக்கர ஆஹ்வசாரசைஹி. சக்கராஹ்வம் அப்படின்னாக்கா சக்கரவாக பட்சி. சாரசைஹி தடாகத்தில் இருக்கிற வாத்துகள். ஹம்சம் அப்படின்னா அரேன்னம். காரண்டவம் அப்படின்னா ஜலத்தில் இருக்கிற கோழி, கொளக்கோழிகள். இதெல்லாம் ரொம்ப நிற்கிற அந்த தடாகம். ஜுஷ்டாஹா இதெல்லாம் ஒரு சேர கூடி சேர்ந்து ரொம்ப நிற்கிற அந்த உத்தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகு. 65வது ஸ்லோகம். உத்தானபாதஹ ராஜர்ஷிஹி பிரபாவம். உத்தானபாதஹ ராஜர்ஷிஹி பிரபாவம் தனயஸ்ய தம். உத்தானபாதோ ராஜர்ஷி பிரபாவம் தனயஸ்ய தம் ஸ்ருத்வா திருஷ்ட்வா அத்புததமம். ஸ்ருத்வா திருஷ்ட்வா அத்புததமம். ஸ்ருத்வா திருஷ்ட்வா அத்புததமம் பிரபேதே விஸ்மயம் பரம்.
प्रभेदे विस्मयं परम् उत्तानपादो राजर्षि प्रभावं तनयस्यदं श्रुत्वा दृष्ट्वाल्बुदतमं प्रभेदे विस्मयं परम्. उत्तानपादः उत्तानपाद महाराजाവ് രാജർഷി രാജർഷിതൻ അവര് മനസ്സിലെ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളെല്ലാം ഇല്ലാമ പോയിട്ട് പുത്രനെ ரிசீவ் பண்ணற ராஜர்ஷியா இருக்கிற உத்தானபாத ராஜா ராஜ்ய பரிபாலனம் நடத்திண்டு பிரஜா சிருஷ்டி நடத்திண்டு தர்ம பரிபாலனம் நடத்திண்டு பகவானோடு ஸ்மரணையால இருக்கிற ராஜர்ஷி பகவானோடு ஸ்மரணையால வாழ்ந்துண்டு இனியும் கொஞ்ச நாள்களுக்கு அப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம் ஸ்வீகரிக்க போற ராஜர்ஷி. துருவனுக்கு இப்போ 5 வயசு தான் ஆயிருக்கு. துருவனுக்கு யௌவன பிராயம் வந்ததுக்கு அப்புறம் துருவனை ராஜசிங்காசனத்துல உட்கார வைக்க போற அந்த ராஜர்ஷி. தனயஸ்யா புத்திரன் துருவனோடு அத்புததமம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிருக்கிற சிரேஷ்டமான ஆச்சரியமாயிருக்கிற தம் அந்த பிரபாவம் மகிமைய ஸ்ருத்வா காதுகளால கேட்டுட்டு துருவன் பகவானை தரிசிச்சத காதை கொடுத்து கேட்டுட்டு பகவான் துருவனுக்கு கொடுத்த அனுகிரகத்தை காதால கேட்டுட்டு திருஷ்டியாஜ கண்களால துருவனை பார்த்துட்டு பரம் டாப் மோஸ்ட் விஸ்மயம் அதிசயத்தை பிரபேதே பிராபிக்கவும் செஞ்சார் மகாராஜா. अरवत्यारावद् श्लोकम् वीक्ष्य ऊढवयसं तं च प्रकृतीनां च सम्मतम् वीक्ष्योढवयसं तं च प्रकृतीनां च सम्मतम् अनुरक्तप्रजम् राजा ध्रुवं चक्रे भुवः पदिम् अनुरक्तप्रजं राजा ध्रुवं चक्रे भुवपदिम् वीक्ष्योढवयसं तं च प्रकृतीनां च सम्मतम् अनुरक्तप्रजं राजा ध्रुवं चक्रे भुवपदिम्. இப்படி ரொம்ப காலம் உத்தானபாதன் அப்படிங்கிற ராஜா சௌக்கியத்தையும் புத்திர சுகத்தையும் அனுபவிச்சார். தம் துருவம் புத்திரனான அந்த துருவனை ராஜா உத்தானபாத மகாராஜா ஊட வயசம் யௌவன பிராயம் அதானது பால்ய பிராயம் முடிஞ்சு யௌவன அவஸ்தையில புத்திரன் வந்தாச்சு அப்படின்னு காணற வரைக்கும் அப்படி பார்த்துட்டு பிரகிருதீனாம் ச ராஜ சதசில இருக்கிற எல்லாருக்கும் சம்மதம் ச சம்மதமானதால எல்லாருக்கும் பிரியனாக்கும் இப்போ துருவகுமாரன் எல்லாரும் சம்மதிச்சதால அனுரக்த பிரஜம் ச ராஜ்யத்துல எல்லா பிரஜகளுக்கும் துருவன் கிட்ட பிரியமாக்கும் அப்படிங்கிறத வீட்சியா பார்த்துட்டு அவளோடெல்லாம் சம்மதம் கிடைச்சிட்டு புவஹாபதி பூமியோடு பரிபாலகனாயிட்டு துருவனை சக்ரே பட்டாபிஷேகம் செஞ்சார் ராஜா. ராஜாவோட பதவியில சிம்ஹாசனத்துல உட்கார வச்சார். ரொம்ப ரொம்ப கூடின யோக்கியதை இருக்கிற அந்த துருவராஜகுமாரனை ராஜாவாயிட்டு பட்டாபிஷேகம் செஞ்சார் உத்தானபாத மகாராஜா. 67வது ஸ்லோகம் ஆத்மானம் ச பிரவயசம் ஆகலைய விஷாம்பதிஹி
आत्मानं च प्रवय समागलय्य विशाम्पदे वनं विरक्तः प्रादिष्टद् विमृशन् आत्मनः गतिम् वनं विरक्त प्रादिष्टद् विमृशन् आत्मनो गतिम् आत्मानं च प्रवय समागलय्य विशाम्पदे वनं विरक्त प्रादिष्टद् विमृशन् आत्मनो गतिम् இப்படி சொல்லிட்டாக்கும் 4வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது. விஷாம்பதிகி பூமியோடு பரிபாலகன், பூமியோடு பரிபாலகனான சுவயம்புவ மனுவோடு அவகாசியா இருக்கிற உத்தானபாத மகாராஜா, ஆத்மானம் மகாராஜாவான ராஜாவை சம்பந்திச்சு ராஜாவோட ஜீவனை சம்பந்திச்ச போதம் வந்துட்டு பிரவயசம், ராஜாக்கு நிறைய வயசு கூடினதாயிட்டு ஆகலையா புத்தியால ராஜா தெரிஞ்சுட்டு வானப்பிரஸ்தாசிரமம் புறப்படுறதுக்கான சமயம் வந்தது தெரிஞ்சிட்டு விரக்தகா ராஜ்யபரண ஆசையெல்லாம் வெடிஞ்சு ராஜ்ய ஐஸ்வர்யங்களில மனசை கெட்டி போடாதக்கி போரும் போரும் இந்த சுகஜீவிதம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு நன்னா வயசாயாச்சு, இந்த சரீரம் இனி வாழ்ந்திருந்த காலம் அளவுக்கு இனி வாழ போறதில்லை இந்த சரீரம் அப்படின்னு இருக்கிற அந்த உண்மையை புரிஞ்சுட்டு விரக்தி பாவம் வந்துட்டு ஜனிச்சானா மரணம் இருக்கு அப்படிங்கிற உண்மை அவஸ்தைய தெரிஞ்சுட்டு ஜீவித சௌக்கியங்கள் கிட்ட இஷ்டபாவம் அப்படிங்கிறது இல்லாம போயிட்டு ஆத்மனஹாகதி மகாராஜா உத்தானபாதன் தன்னோட ஜீவனோடு அந்த சரீரம் நசிக்கிறதுக்கு ஆயாச்சு, வயசாயாச்சு, ஜீவனோட கதிய நல்ல வழியில கொண்டு போனோம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு சரீரத்திலிருந்து வேறுபடுற ஜீவனை நல்ல நிலையில கொண்டு சேர்க்கறதுக்கு ஆயிட்டு மோட்சாவஸ்தை ஆசைப்பட்டுண்டு, அப்படி இல்லைனா சொர்க்காவஸ்தை ஆசைப்பட்டுண்டு, அப்படி இல்லைனா பிதுர்லோகம் ஆசைப்பட்டுண்டு ஏத அவஸ்தையில ஜீவன் போய் சேரணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணறதுக்கான உரிமை யோகிகளுக்கு இருக்கு. இங்க உத்தானபாத மகாராஜா ராஜர்ஷி ஆக்கும், அதனால எந்த அவஸ்தையிலையாக்கும் அந்த ஜீவனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டு விமர்சன் ஜீவனோட கதிய பகவானில கொண்டு சேர்க்கறதுக்கான வழி தேடி தேடி நடந்துட்டு சிந்தனை பண்ணிண்டு வனம் வனத்துக்கு வானப்பிரஸ்தாசிரமம் சிகரிச்சுண்டு பிராதிஷ்டது வனத்துக்கு பிரவேசனம் பண்ணினார். வானப்பிரஸ்தாசிரமத்தை சீகரிச்சார் உத்தானபாதா மகாராஜா. உத்தானபாத மகாராஜாவோடு பூர்ணமான கதைய சொல்லிண்டு ராஜகுமாரனான துருவன் அப்படிங்கிற உத்தானபாத மகாராஜாவோட புத்திரனை பட்டாபிஷேகம் செஞ்சது வரைக்குமான கதைய சொல்லிண்டு இந்த 4வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது. இனியும் துருவனோடு கதை அடுத்து வர அத்தியாயங்களில கண்டினியூ ஆகும்.